இந்த வீடியோல நம்ம ஆன்லைன்ல ஒரு கடை ஓபன் பண்ண போறோம். அண்ட் இந்த கடை வழியா அந்த உலகத்துல இருக்கிற எந்த பொருளை வேணாலும் உங்களால ஈஸியா விற்க முடியும். பட் இந்த பொருளெல்லாம் உங்ககிட்ட இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இன்ஃபேக்ட் நீங்க அந்த ப்ராடக்ட்டை பேக் பண்ணவோ இல்ல டெலிவரி பண்ணவோ கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ப்ராடக்டோட லிங்கை ஷேர் பண்ணாலே போதும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போற இந்த சேம் எக்ஸாக்ட் மெத்தட் மூலமா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மந்த்லி 30,000 வரை கூட earn பண்ணிருக்காரு. என்ன ஹரி சொல்ற, இது உண்மைதானான்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போற இதே மெத்தடை நான் கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாலையும் அதுக்கப்புறமா 6 மாசம் கழிச்சு 2 வீடியோஸ் போட்டுக்கிறேன். அந்த சப்ஸ்கிரைபர் அந்த 2 வீடியோஸ் நல்லா பார்த்துட்டு கம்ப்ளீட் அவரோட எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மந்த்லி 30,000 வரை earn பண்ணிருக்காரு. ஸோ அந்த வீடியோ நீங்க தெளிவாக பார்த்துட்டு நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க. அந்த 30,000 விடவும் உங்களால் ரொம்பவே ஈஸியாக earn பண்ண முடியும் நீங்க சில விஷயங்களை சரியா பண்ணீங்கன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல அமேசான் ஓப்பன் பண்ணிப்போம். அமேசான் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஏதாவது ஒரு பொருளை பார்ப்போம். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொருள் மக்களுக்கு பிடிக்குமா, அது உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அதை வாங்கலாங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த லைட்டை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ப்ளூ கலர் லைட்டும் இந்த இடத்துல இருக்கிற ரெட் கலர் லைட்டும் இதுதான் 2 லைட்டை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் ஒர்க் ஆகுது. வெறும் 250 ரூபீஸ்க்கு நம்மளால ரொம்பவே நல்ல லைட்டிங்கை கொண்டு வர முடியுது. ஸோ நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேர் கிரியேட்டர்ஸாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக நான் இந்த லைட்டை அவங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னா அவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா கெட் லிங்க்னு இருக்குதுல, இதை டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கிடைக்கும். இது அப்படியே காப்பி, அதாவது Ctrl+C அமைக்கி காப்பி பண்ணிட்டு நம்ம யாருக்காவது இதை ஷேர் பண்ணோம்னா அவங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு இந்த பொருள் மட்டும்தான் இல்லை, அமேசானில் எந்த பொருள் வாங்கினாலும் உங்களுக்கான கமிஷன் உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிடும். இப்போ உங்களை சில பேர் கேட்கலாம், என்ன ஹரி கமிஷன் சொல்கிற, எவ்வளோ கமிஷன் கிடைக்கும், ரொம்ப கம்மியாக கிடைக்குமா இல்லை அதிகமாக கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமமாக 1% கமிஷன்ல இருந்து மேக்ஸிமமாக 7% வரைக்கும் கூட கமிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா மதிப்பில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளோட லிங்கை ஷேர் பண்ணேன்னு வச்சுப்போம். அண்ட் நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ எனக்கு அந்த ஒரு பர்ச்சேஸ் மூலியமா, நீங்கள் பண்ண அந்த ஒரு பர்ச்சேஸ் மூலியமா மினிமமாக 100 ரூபீஸ்ல இருந்து மேக்ஸிமமாக 700 ரூபீஸ் வரை கூட கமிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அமேசானில் மட்டும். இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமிஷன் ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். லைக் 50%, 60% வரை கூட இருக்கிற மாதிரியான சைட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபியூச்சரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த சிம்பிளான அமேசான் யூஸ் பண்ணி எப்படி பண்றதை பத்தி பார்க்கலாம். இப்போ உங்களை சில பேர் அவசரமா அமேசான் ஓபன் பண்ணி இந்த இடத்துல இருக்கிற டெக்ஸ்ட்ங்கிற பட்டனை செர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் உங்களுக்கு அது இருந்திருக்காது. அதை ஆன் பண்றதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, சில ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். பட் அது ஃப்ரீ தான் இதுல அமேசான்ல. ஸோ அதை எப்படி பண்றதுங்கிறதையும் இந்த வீடியோஸ் நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால நம்ம என்னதான் பண்ண போறோம், நம்மளுடைய கடை எப்படி இருக்குதுங்கிறத உங்களுக்கு லைட்டா காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு லிங்க் தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ண போறோம். அந்த லிங்க் யாராவது கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் இமேஜஸோட இருக்கும். இதுல அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா டைரக்டா பாத்தீங்கன்னா அமேசான் ஆப் ஓபன் ஆயிரும். அண்ட் அவங்களால அதை பார்த்து அங்கே இருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணதும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்க போகுது. ஸோ இப்போ நம்ம அந்த ஒரே லிங்கை ஷேர் பண்றோம்ல, ஒரே லிங்கை ஷேர் பண்ணி எல்லா ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்றோம்ல, அதை தான் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அண்ட் இதோடைய பேர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். நீங்க சில இடங்களை ஸ்கிப் பண்ணா கூட உங்களுடைய கைக்கு காசு வர்றது ரொம்பவே கஷ்டமாயிரும். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வெப்சைட்டை கிரியேட் பண்ண போறோம். அண்ட் அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஹோஸ்டிங்கர் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. எனக்கு கோடிங்கே சுத்தமா தெரியாது. பட் அப்படியே இருந்தாலும் என்னால எனக்கு பிடிச்ச மாதிரியான வெப்சைட்ஸ் இந்த ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியா கிரியேட் பண்ணிக்க முடியுது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு யூஸ் பண்ற அதே ஹோஸ்டிங்கரை சஜஸ்ட் பண்றேன். ஸோ ஒன்ஸ் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி இந்த செட்டப் அண்ட் பர்ச்சேஸை எப்படி பண்றதுங்கிறத பத்தி நான் லாஸ்டா உங்களுக்கு சொல்றேன். அதுல உங்களுக்காக ஒரு கிஃப்ட்டுமே நான் வச்சிருக்கிறேன். அது மூலமா உங்களுக்கு ஃப்ரீயா டொமைனுமே கிடைக்க போகுது. ஸோ அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னால இப்போ நம்மளோட வெப்சைட் நம்ம கிரியேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க பர்ச்சேஸ் அண்ட் செட்டப்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல do you want to create or migrate a website கேக்குது. இதுல நீங்க I will create a website கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல WordPress இருக்குது, தென் ஹோஸ்டிங் பில்டர் வித் ஏஐ இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா WordPressலையும் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஏன்னா நமக்கு டெம்ப்ளேட் தந்துடுவோம். இதில் அந்த நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணாலே போதும். நீங்கள் ஜஸ்ட் அதில் இமேஜஸ் மாத்திர மாதிரி தான் இருக்கும், வேறு கஷ்டமே இருக்க போகிறது இல்லை. தென் அதே மாதிரி தான் ஹோஸ்டிங் பில்டர் வித் ஏஐயும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நாம் இந்த வாட்டி WordPressலேயே போகலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளுடைய WordPressக்கான பாஸ்வேர்டை நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு இருக்குதுல, இதில் போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக செட் பண்ணுங்க. லைக் ஒரு
ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு கேபிட்டல் லெட்டர், அண்ட் ஒரு நம்பர், சிம்பிள், இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 8 கேரக்டரிஸ்டிக்ஸ் அது நீங்கள் வந்து வச்சு செட் பண்ணிக்குவாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி செட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்டை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த பாஸ்வேர்டை உடனடியாக ஏதாவது ஒரு நோட் புக் போட்டு அதில் எழுதி வச்சுருங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டு மறந்த நேரங்கள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இப்போவே இருந்து ஒரு தனியாக அதுக்குன்னு ஃபிசிக்கலாக ஒரு நோட்டு போட்டு அதில் எல்லா பாஸ்வேர்டும் எழுத ஆரம்பிங்க. ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கேட்குறாங்க ஆன்லைன் ஸ்டோரா, பிளாகா, போர்ட்ஃபோலியோவா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல கிரியேட் அ பிளாங்க் வெப்சைட் கிளிக் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து நம்மளுடைய டொமைனை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்கிட்ட வந்து deltadeals.in சொல்லிட்டு நான் இப்போ ஒரு டொமைனை வாங்கினதால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிக்குது. பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோஸ்டிங்கரோடைய 12, 24, 14 மந்த்துக்கான பிளான் யூஸ் பண்ணும்போது உங்களால் ஒரு டொமைனுமே ஃப்ரீயாக வாங்கிக்க முடியும். அது எப்படி வாங்குறதுங்க பற்றி நான் அந்த வீடியோட லாஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த மாதிரி நீங்கள் டொமைனை வாங்கினதுக்கு அப்புறமா அந்த டொமைனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 1-2 நிமிஷம் ஆகும். ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பேஜை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அட்மின் பேனல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே செட்டிங்ஸ் சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சைட் டைட்டில் இருக்குது பாருங்கள். இதில் உங்களுடைய வெப்சைட்டோடைய பேரை நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. அதனால் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல டைம் ஜோனும் இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணி கொல்கட்டாங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டில் டேட் அண்ட் டைமை செட் பண்ணிட்டு கீழே இருக்கிற சேவ் சேஞ்சஸ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளக்இன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குதுல, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல ஹோஸ்டிங்கர் ஈஸி ஆன்போர்டிங் ஒன்று இருக்குது பாருங்க, இதில் டீஆக்டிவேட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ அதை டெலிட் பண்ணுங்க. அண்ட் தென் ஹோஸ்டிங்கர் டூல்ஸையும் டெலிட் பண்ணுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பேஜஸ் டேப்புக்குள்ள போக போகிறோம். இந்த இடத்துல பிரைவசி பாலிசி சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குதுல, இதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் ட்ராஷிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம திரும்பவும் பிளகின்ஸ்க்கே போக போகிறோம். இந்த இடத்துல ஆட் நியூ பிளகினை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் ரைட் சைடில் சர்ச் பிளகின்ஸில் எலமெண்டோங்கிறத சர்ச் பண்ணுங்க, ELEMENTOR. ஸோ இப்போ உங்களால் உங்கள் ஸ்க்ரீனில் இந்த மாதிரியான ஒரு பிளகினை பார்க்க முடியும். இதில் இன்ஸ்டால் அவங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆனதும் ஆக்டிவேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆக்டிவேட்டும் பண்ணிடுங்க. நாம இந்த பிளகினை எதுக்காக யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய வெப்சைட்டை நம்ம எடிட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் ஆக்டிவேட்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ரைட் சைடில் இருக்கிற க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டோடைய ஃப்ரண்ட் பேஜை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் பேஜஸ்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் ஆட் நியூ பேஜஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்மளுடைய பேஜுக்கு நம்ம பேர் வைக்கணும், அதாவது கேஜெட்ஸ்னு வச்சுக்கலாம், GADGETS கேஜெட்ஸ். இதில் நீங்கள் எதை வேணாலும் செட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த இடத்துல ரைட் சைடில் இருக்கிற பப்ளிஷிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் திரும்ப பப்ளிஷ் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா எடிட் வித் எலமெண்டோட சொல்கிற ஆப்ஷன் இருக்குதுல, அதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுடைய பேஜை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் இப்போ நான் கஷ்டப்பட்டு அந்த வெப்சைட்டை நானே கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்காக நானே அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். அந்த வெப்சைட்க்கான டெம்ப்ளேட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது ஒன்று நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும், அப்படி இல்லைனா டெலிகிராம் சேனலில் இருக்கும். ஸோ எங்கே இருக்குதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபைல் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் செலக்ட் ஃபைல்ஸ் போங்க. அண்ட் தென் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் தென் கண்டினியூ. அண்ட் தென் எனேபிள் அண்ட் இம்போர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ப்ரிவியூங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த வெப்சைட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேஜில் இன்சர்ட்னு ஒரு பட்டன் இருக்குதுல, இதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் அப்ளை. ஒரு சில செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், இது லோடாது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே deltadeals கேஜெட்ஸ்னு சொல்லிட்டு போட்டுருக்குது. இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸுக்கு நம்ம பேஜோடைய பேர் பக்கத்தில் ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இஃப் சப்போஸ் உங்களுக்கு மேலே அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா லெஃப்ட் சைடு கார்னரில் அந்த செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பேஜ் செட்டிங்ஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேஜ் லேஅவுட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் டிஃபால்ட்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எலமெண்டோர் கேன்வாஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து ஃபுல் பேஜ் வந்துடுச்சு. ஸோ நம்மளுடைய வெப்சைட்டை நம்மளுடைய லேப்டாப்பில் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் யாராவது டேப்லெட்டில் பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ நம்மளோட வெப்சைட்டை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் மொபைல் ஃபோனில் பீப்புள் பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் யாராவது அந்த இமேஜை கிளிக் பண்ணாலே அவங்களுக்கு டேரெக்டாக அமேசான் ஆப்போ இல்லை அமேசான் டேபோ தனியாக ஓப்பன் ஆகும். ஸோ அவங்களால அதை கிளிக் பண்ணி ரொம்பவே ஈஸியாக அந்த ப்ராடக்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் உங்களுக்கு கமிஷன் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டை எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் பப்ளிஷிங் அதை கிளிக் பண்ணிடலாம்.
பப்ளிஷிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து உங்களுடைய லோகோ சேஞ்ச் பண்ண அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதில் போயிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் கீழே சூஸ் இமேஜ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் அப்லோடு ஃபைல்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு செலக்ட் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய லோகோவை நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய லோகோ நான் அப்லோட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு கீழே செலக்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகோ சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் கீழே பார்த்தீங்கன்னா டெல்டா டீல்ஸ்னு சொல்லிட்டு என்னுடைய வெப்சைட்டோடைய நேம் இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு ஹரி சோன் கேட்ஜெட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். உங்களுக்கு இப்போ தேவைன்னா அந்த டெக்ஸ்டோடைய கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதோடைய ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் ஸ்டைலிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த இடத்துல டெக்ஸ்ட் கலர் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரில் உங்களால் உங்களுடைய டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இப்போதைக்கு ரெட் கலரில் வச்சுக்கலாம், சும்மா ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ்க்கு. அண்ட் தென் உங்களுக்கு இதோடைய டெக்ஸ்ட்டோடைய ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டைப்போகிராஃபின்னு ஒன்று இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபேமிலின்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டெக்ஸ்ட் இதில் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் அதோடைய சைஸு, அதை டெக்கரேஷன், இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெட்டர் ஸ்பேசிங், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆக்சஸ் இருக்க போது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தாராளமாக அந்த பேஜை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ப்ராடக்ட்ஸ் லிங்க் பிலோன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்குது. இதுவுமே ஒரு இமேஜ் தான். இது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு தீமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இதுவுமே ஒரு இமேஜாக தான் வச்சுருக்கிறேன். ஸோ இது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸோடைய இமேஜஸ் எல்லாம் இருக்குது. இதை நம்ம எப்படி செட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு எந்த இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி லெஃப்ட் சைடில் சூஸ் இமேஜஸ் கீழே சூஸ் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை அப்படியே இன்னொரு புது டேப்பில் அமேசான் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டை அந்த வெப்சைட்டில் இமேஜஸோட ஷேர் பண்ண சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களோ அந்த ஒரு ப்ராடக்ட்டை அமேசானில் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த ப்ராடக்ட் இமேஜஸ்க்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இப்படி அதை சேவ் பண்ணி அந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப அந்த டேபுக்குள்ளே போங்க. இதில் செலக்ட் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணால் அவங்களுக்கு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகல. அதுக்கு என்ன பண்ணணும்னா அதே மாதிரி திரும்ப அமேசானுக்குள்ளே போயிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கெட் லிங்க்ஸு கீழே டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி Ctrl+CMG காப்பி பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே வந்து இந்த இமேஜ் கீழே லிங்க்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்க, இது கஸ்டம் URL இருக்கணும். அண்ட் தென் இந்த இடத்துல அந்த லிங்க் ஏற்கனவே இருக்கிற லிங்க்கை நம்ம டெலிட் பண்ணிவிட்டு நம்மளுடைய புது லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் பப்ளிஷ் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். இனிமேல் யாராவது இந்த பேஜுக்கு வந்து இந்த இமேஜை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டேரெக்டாக அமேசானில் கரெக்டாக அந்த பேஜுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ உங்களை சில பேர் கேட்கலாம், ஹரி எனக்கு வந்து இந்த மேலே இருக்கிற இந்த கெட் லிங்க்குங்கிற ஆப்ஷனே இல்லையாப்பா, அது எப்படி உனக்கு மட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசானில் அசோசியேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணணும். இது எப்படி பண்ணுறதை பற்றி நான் ஆல்ரெடி 1 இயருக்கு முன்னாலே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். மோர் தென் 30,000 பீப்புள் அந்த வீடியோஸை பார்த்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மேலும் டெக்ஸ்ட்டும் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை மேலே கார்டில் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் செட்டப் பண்ணி முடிச்சாதான் உங்களுக்கு இந்த மாதிரியான டெக்ஸ்ட் ஆப்ஷன் வரும். அண்ட் தென் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இமேஜஸை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஒன்றா மாற்றிட்டு இப்போ உங்களுக்கு சப்போஸ் இன்னும் கூட நீங்கள் இமேஜஸ் ஆட் பண்ணணும், இன்னும் கூட நிறைய கேஜெட்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற 6 டாட் இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணி அதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம் கீழே. அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு இமேஜை கிளிக் பண்ணி சூஸ் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ண இமேஜை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா லிங்க் சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மேலே இருக்கிற பப்ளிஷ்னு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய வெப்சைட் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கணும் இல்லை, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புதுசாக ஒரு டேபுக்குள்ளே போயிட்டு டெல்டா டீல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட வெப்சைட்டை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். என்னடா இது, என்னோடய வெப்சைட் எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப அந்த பழைய டேபுக்கே போயிட்டு ஹோஸ்டிங்களுடைய பேனலுக்கு போங்க. அண்ட் தென் அதில் அட்மின் பேனலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்ட்பிரஸோடைய அட்மின் பேனல் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ஒரே ஒரு செட்டிங்கை சேஞ்ச் பண்ணாலே போதும், நம்மளோட வெப்சைட் வந்து லைவ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குதுல, இதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் அதுக்கு கீழே ரீடிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல யுவர் லேட்டஸ்ட் போஸ்ட்னு இருக்குது பாருங்கள், இது நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். இது டிஃபால்ட்டாக இதில் தான் இருக்கும். இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் பேஜ் இருக்குதுல, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் பேஜுங்கிறத கேஜெட்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கேஜெட்ஸுங்கிறது
அந்த பேஜுக்கு நீங்கள் என்ன பேர் வச்சிங்களோ அந்த பேரில் இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட மல்டிபிள் பேஜஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த பேஜை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் சேவ் சேஞ்சஸ்ங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இந்த செட்டிங்ஸ் அதை சேவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேஜஸ்ங்கிற டேபுக்கு போங்க. இந்த டேபுக்கு போயிட்டு இந்த கேஜெட்ஸ் பக்கத்தில் ஃப்ரண்ட் பேஜுங்கிறது இருக்குதுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த பேஜை செக் பண்ணுறதுக்கு வியூங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் யாராவது இந்த பட்டன் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு டேரெக்டாக அமேசானில் ஓப்பன் ஆகிடும். இதே கேஸ் தான் மொபைல் ஃபோன்லையும். இதை நீங்கள் அப்டேட் பண்ணி 1-2 நிமிஷங்களில் இந்த வெப்சைட் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ சில நேரங்களில் உங்களுக்கு இந்த பேஜ் வராமல் உங்களோட டிஃபால்ட் பேஜ் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஹோஸ்டிங்கர் பேனில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதில் இந்த இடத்துல பிளகின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குதுல்ல, இது உள்ளே போயிட்டு இந்த இடத்துல லைட் ஸ்பீட் கேஷ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை டீஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ டீஆக்டிவேட் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். அதான் எனக்கு ஆக்டிவேட்னு சொல்லிட்டு காமிக்குது. இது உங்களுக்கு வந்து டீஆக்டிவேட்னு ஒரு ஆப்ஷன் காமிச்சதுன்னா அதை டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஸோ எதனால் இது டீஆக்டிவேட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இந்த லைட் ஸ்பீட் கேட்ச் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா நிறைய ப்ரௌசரில் வந்து அந்த பழைய பேஜ் தான் வரும், புதுசாக பேஜ் வராது. ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த புது பேஜ் வந்துடும். அப்படி வந்ததுக்கு அப்புறமா வேணால் நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹோஸ்டிங்கரில் எப்படி வெப் ஹோஸ்டிங் அண்ட் ஃப்ரீயான டொமைனை பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இது டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் அண்ட் தென் கமெண்ட் செக்ஷன்லேயுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கேனாலும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் கிளைம் டீலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி 2 பிளான் ஷோ ஆகும். இதில் முதல் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிளான் அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளான். நம்ம இதில் ப்ரீமியம் பிளானை கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த பேஜில் நிறைய பிளான் ஷோ ஆகுது. லைக் 12, 24, 14 மந்த்துக்கான பிளான் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்க 1 இயர்க்கான ஃப்ரீயான டொமைனுமே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கிரியேட்டிவ் ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் கூகுள் ஒரு இமெயில் வச்சு சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம சைன் அப் பண்ணது நம்ம சூஸ் பண்ண பிளானுக்கான பேமெண்ட் நம்ம கீழே பண்ண போறோம். சோ நான் முன்னவே சொன்ன மாதிரி நம்ம 12, 24, 14 மந்த்துக்கான பிளானை சூஸ் பண்ணும்போது நமக்கு 1 இயர்க்கான டொமைனுமே சேர்த்து ஹோஸ்டிங் அந்த பிளானோட ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சோ நம்ம 12 மந்த்துக்கான பிளானை சூஸ் பண்ணலாம். அண்ட் தென் கீழே சைன் அப் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன் நம்பர் அண்ட் தென் அட்ரஸ், ஜிப் கோட்லாம் ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல கிரெடிட் கார்டு, யூபிஐ, பேபால், கூகுள் பே, பேடிஎம் சொல்லிட்டு எல்லா விதமான பேமெண்ட் வேஸுமே அவைலபிளா இருக்கு. சோ எல்லா டீடைல்ஸும் நீங்க ஃபில் பண்ணிட்டு இது ரொம்பவே முக்கியமான விஷயம், இந்த இடத்துல ஹேவ் அ கூப்பன் கோட்னு சொல்ற ஆப்ஷன் இருக்குது பாத்தீங்களா, இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு இதுல HARIZONE ஹரிசோன்னு சொல்லிட்டு கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணி அப்ளைங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க இதை டைப் பண்ணதும் இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் காமிச்சிருந்தாலும் நீங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்றதுக்கு இருந்தாலும் அதுல இருந்து டைரக்டா 10% உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிரும். இதை நான் நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக நம்மளுடைய ஸ்பான்சர் ஹோஸ்டிங்கர் கிட்ட இருந்து ஸ்பெஷலா கேட்டு வாங்கியிருக்கேன். ஸோ கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க கோட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கீழே சப்மிட் செக்யூர் பேமெண்ட் இருக்குதுல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நீங்க பண்ண போற இந்த ஒரு பேமெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே செக்யூர் அண்ட் சேஃபாவும் இருக்கும். அண்ட் தென் ஹோஸ்டிங்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 டேஸ்க்கான மணி பேக் கேரண்டியும் ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது நீங்க இந்த ஹோஸ்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணி 30 டேஸ்க்குள்ள உங்களுக்கு இது செட் ஆகல அப்படின்னா நீங்க தாராளமா உங்களுடைய மணியை திரும்ப வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு நம்மளோட லிங்கை எப்படி நிறைய பேர் கூட ஷேர் பண்றது, எப்படி நிறைய பேர் நம்மளோட லிங்க் வச்சு பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுங்கிறத பத்தி என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா பி நீடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் டெஃபினட்டா அதுக்கான ஒரு வீடியோவும் சீக்கிரமா மேக் பண்றேன். நம்ம எல்லாருமே இந்த ஒரு மெத்தட் மூலமா ரொம்பவே ஈஸியா மணி மேக் பண்ண முடியும். ஸோ அந்த கெட் லிங்குங்கிற பட்டனை கொண்டு வரதுக்கு நீங்க அமேசானில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்க ரைட் சைடில் தெரியுத இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த மாதிரி இந்த ஹோஸ்டிங் மூலியமா உங்களுக்கான ஓன் வெப்சைட்டை எப்படி நீங்களே ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்க லெஃப்ட் சைடில் தெரியுத இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.